புதிதாக கிணறு அமைப்பதற்காக முகூர்த்தம் பண்ண வந்திருந்தாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறவர். அதுதான் சென்டர் பாயிண்ட்டு ஃபுல்லாக மம்முட்டி வச்சு சுற்றி க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாட்டு சாணம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாட்டு சாணம் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம நிலத்துல எந்த வேலை செஞ்சாலும் மாட்டு சாணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா தண்ணியில் குழச்சி அதையும் வந்து பிள்ளையார் பிடிச்சி பாருங்கள். இந்த மஞ்சள் பிள்ளையார்னு சொல்லுவாங்க, சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் ரெண்டுத்தையும் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டு முடித்த பிறகு தான் எந்த வேலையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச கிணறு வந்து பார்த்திங்கன்னா பொது கிணறு மீன்ஸ்னால் அப்பா கூட அவங்க 5 பேர் பிறந்திருந்தாங்க, பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பங்காளிங்க கிணறு, அதாவது தாத்தா கிணறு ஒரே கிணறை நாங்கள் 4 பேர் வந்து பயிர் வச்சிட்ருந்தோம். அதில் தண்ணி பத்தலை போதுன்ற அளவுக்கு. பங்காளினாவே தெரியவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு. அதனால் புதிதாக வந்து வேறு நாங்கள் வாங்கின இடத்துல கிணறு அமைக்கலான்னு கிணறு அமைச்சிருக்கிறதுக்காக பார்த்துருந்தோம். அதற்காக ப்ரிப்ரேஷன் தான் பண்ணாங்க. சரி, இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது, முகூர்த்த நாளாக இருக்குது, பூஜை பண்ணி நம்ம கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம். அது இவர் தான் வந்து கிணறு வெட்டுறவர். அவர் வந்து எல்லாத்தையும் இது ரெடி பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூ வைக்கிறது எல்லாமே பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக மஞ்சள் பிள்ளையார் இது வச்சுட்டு காணிக்கை 101 ரூபா கேட்டாங்க. காணிக்கையை 101 ரூபா வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கையை வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூ வச்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா. ஏன்னா சாமிக்கு வந்து பூ வைப்பாங்க. சாமின்னா வந்து அம்மா சாமி கும்பிட்டாங்க. சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டோடனே காமாட்சி விளக்கை அம்மா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. காமாட்சி விளக்கை ஏற்றினதும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு அடுத்தது வந்து இதற்கு முன்னாடியெல்லாம் பொது கிணறுன்றதால நாங்கள் ரொம்ப யோசித்து செய்வோம். ஏன்னா எதனா ஒரு பொருள் போனாலும் பங்காளிங்க, அதாவது சொந்தக்காரனாகவே தெரியும், எந்த ஒரு செயலையும் முழுசாக செய்ய முடியாது. ஃபஸ்ட் டைமாக தனியாக நாங்கள் கிணறு அமைச்சு இதுக்கப்புறம் விவசாயம் பெருகிறதுக்காக அந்த ஃபுல் நிலத்தையும் எங்ககிட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அந்த 2 ஏக்கர் ஒரு 2.5 ஏக்கர் நினைக்கிறேன், 2.5 ஏக்கரையுமே நாங்கள் பயிர் வைக்கலான்னு இருக்கோம். கீழே வந்து ஒரு 50 சென்ட் மட்டும் இது வரைக்கும் முன்னாடி பயிர் வச்சுட்ருந்தோம். அவர் வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சதும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தேங்காய் உடைச்ச தண்ணியை நீர் வேளாவுன்னு சொல்லுவாங்க. தண்ணி அதாவது சாமிக்கு முன்னாடி கற்பூரம் இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தேன். சாமி கும்பிட்டு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு மம்டியில் வாருவாங்க. ஏன்னா அவர் தான் கிணறு வெட்டுறவர். ஒரு 4 மம்டி வாரிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜேசிபி வர வச்சு கொஞ்சம் எடுப்பாங்க. நாங்கள் வந்து மொத்தமாக கான்ட்ராக்டில் பேசி விட்டுட்டோம். நாங்கள் வெட்டல. அதாவது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 கஜம் 5 கஜம் வந்து வெட்டிடுங்க, அதன் பிறகு வந்து விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து சரிப்பட்டு வரல. நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா சதுரடினா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 1க்கு 1 என்றது தான் சதுரடி. இது வந்து குழி கணக்குன்னு சொல்லுவாங்க. குழினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 அடிக்கு 3 அடி, அதாவது 3 அடி அகலம் 3 அடி ஆழம்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 26 குழி வச்சுருக்குறோம். ஏக்கர் கம்மியாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கரம்பாக தான் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோலமாவில் அந்த சர்க்கிள் பண்ணோம் இல்லையா, அந்த சர்க்கிள் ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா கோலமாவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜேசிபி வந்தால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த 26 குழின்றாங்க, அது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.25, அதாவது இந்த வட்டத்திலேருந்து அந்த வட்டத்துக்கு 17.25ன்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னா இந்த குழி கணக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கு சதுரடினா ஈஸியாக புரிஞ்சுது, பட் இந்த குழி கணக்கு ரவுண்டாக வர்றதால 17.25 வைக்கிறாங்க. சரி, அவங்க சரியாக தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க பல வருஷமாக கிணறு வெட்டுறவங்க. அவங்க வச்சு என்ன பண்ணாங்கன்னா, சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்க்கிள் பண்ணிட்டோடனே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஜேசிபிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே ஜேசிபி வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ரவுண்டாக வந்துட்டுருக்குது. நாங்கள் வந்து கிணற சதுரமாக தான் கேட்டோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சதுரமாக வெட்டினா சூரிய பார்வை வரும்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ சாங்கியம் சம்பிரதாயம்லாம் சொன்னாங்க. சரி, வந்து எதுக்கு ஒரு பெரிய வேலை செய்கிறோம், அதை வந்து மனம் கோலாமல் செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரவுண்டு கிணறுக்கே ஓகே சொல்லிட்டோம். இதுதான் வந்து 26 குழி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 16, 26, 36, 56 அந்த மாதிரி குழி வைப்போன்னு சொன்னாங்க. ஜேசிபியும் வந்தது. ஜேசிபி வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் வாரி வெளியே வச்சிரும். அதன் பிறகு
வார ஆரம்பிச்சிடும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த மண்ணை வந்து கொஞ்சம் மேலே இருக்க கைனியை சமப்படுத்திடலான்னு சொல்லிட்டு 2 டிராக்டர் கூடயே வர சொல்லிட்டு இருந்தோம். என்னென்னா இந்த மேல் மண்ணை வந்து வாரி நம்ம கழனிக்கு பயன்படுத்திக்கலாம். அடியில் இருக்கிறது தான் கல்லும் மண்ணும் நுரம்பாக இருக்கும். அதை வந்து பயன்படுத்த முடியாது. அது மோடாக கும்பலாகவே நம்ம கொட்டி வச்சிடணும். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணினா டிராக்டர் ஃபோன் பண்ணி 2 டிராக்டர் வர சொல்லிட்டோம். அவங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே ஜேசிபி என்ன பண்ணுச்சுன்னா வாரி அழகாக டிராக்டரில் போட்டுச்சு. டிராக்டரில் போட்டதும் டிராக்டர் என்ன பண்ணுச்சுன்னா மேல் கழனியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிடுச்சு. ஏன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணி நம்ம அந்த கழனியை நீட்டாக ஆக்கிக்கலாம். அது கொஞ்சம் மண் வந்து செம்மண், இது எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே செம்மண் தான், பயிர் நல்லா விளையும். டிராக்டரில் வாரி போட்டதும் அந்த டிராக்டர் என்ன பண்ணோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிடுவாங்க. 2 டிராக்டர் வர சொல்லியிருந்தோம், 2 டிராக்டரும் வந்தது. ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஜேசிபியில் வந்து 10 அடி இல்லை 11 அடி தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. மீதி வந்து அவங்க கிரீன் வச்சு ஆளுங்களை வெட்டுவாங்க. பெருசாக வெட்டல சொன்னாங்க. 20க்கு 21 மிஷின் வச்சு வெட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏக்கர் கம்மியாக இருக்கிறதால நாங்கள் வந்து சின்னதாக தான் வெட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு ஆழம். ஒரு 6 அடி 7 அடி போயிருக்குன்னு நினைக்கிறேன்.